தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? துதி ஒரு ஆயுதம். ஆமென் சொல்லுங்க. துதிக்கும் தேவ மனுஷனுக்கு ஒரு கலக்கமும் இல்லை. துதிச்சுக்கிட்டே இருங்க, துதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனை சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், 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 அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். துதிக்கணும். எப்படி துதிக்கணும்? தங்களுக்கு முன் தடையாய் நின்ற எரிகோ கோட்டையை சுற்றி வரும் பொழுது எக்காலங்களையும் பூரிகைகளையும் பிடித்துக் கொண்டு ஜனங்கள் தங்களுடைய இதயம் திறந்து வாய் திறந்து ஆர்ப்பரித்தார்கள். சத்தமாய் கர்த்தரை துதி, மொத்த உள்ளத்தோடும் கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. துதிக்கிறவர்கள் கர்த்தருடைய ஜனம். பேசாம மௌனமா வாழ்க்கையை கிறிஸ்தவ பண்போடு பாதுகாக்கிறோம் என்று சொல்லி மௌன ஊர்வலம் செய்வது ஜனம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. மௌன ஆராதனையாளர்கள் அல்ல. மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதியார்கள், வாய் திறக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா அப்படின்ட்டு ஒரு பாட்டை உடனே பாடிடுறது. சத்தாய் நிஷ்கடமாய் ஒரு சாமியே முன்னிலதாய் சித்தாய் ஆனந்தமாய் தீகழ்கின்ற திரித்துவமே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரித்தவன் மௌனத்தில் இறங்குறவன் கர்த்தரை துதியான், வாயை திறவான், கையை தட்டான், ஸ்தோத்திரம் பண்ணான், ஆமென் சொன்னான். அல்லேலூயா. மரிக்காம உயிரோடு இருக்கிறவை கர்த்தரை துதிப்பாங்க, துதிப்பாங்க, துதித்துக் கொண்டே இருப்பான். என் கர்த்தர் நல்லவர், என் கர்த்தர் வல்லவர். துதிச்சுக்கிட்டே இருப்பான். துதிக்கிறவர்கள் கர்த்தருடைய ஜனம். வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 கஷ்டம் இருக்கட்டும், வியாதி இருக்கட்டும், நோவு இருக்கட்டும், எவ்வளவுதான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கட்டும், துதியை மட்டும் விட்டுறாதீங்க. ஆமென். துதிச்சுக்கிட்டே இருங்க. பவுலும் சீலாவும் சிறையில் தான் இருந்தார்கள், பாடினார்கள், துதித்தார்கள். வேதம் சொல்கிறது துதியினாலே அஸ்திவாரங்கள் அசைந்தது, இரும்பு சங்கிலிகளும் தாழ்பாள்களும் உடைந்தது துதியினாலே. கவலை கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். கர்த்தரையே துதிப்பே, என் காலமெல்லாம் துதிப்பே. ஓ, அவர் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர் என்று நான் எல்லா நேரத்திலும் அவரை பாடுவேன். தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?